ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி திருச்சானூரில் டிடிடியோட அன்னப்பிரசாதம் எங்கெல்லாம் கிடைக்குங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அப்பப்போ ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் இந்த இடங்களில் எங்கே ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லா இருக்குங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். அந்த மாதிரி கோயில் கோபுரத்துக்கு எதிர்க்க கிட்ட தான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். சின்ன ஹோட்டல் தான், ஆனால் ஃபுட்டு நல்லா இருந்தது, விலையும் நியாயமாக இருந்தது. ஸோ அந்த ஹோட்டல் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி கோயில் கோபுரத்துக்கிட்டேயே 2-3 ஷாப்பில் சாப்பிட்டுட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் போய் சாப்பிட்டு வந்து நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இந்த ஹோட்டலும் சஜஸ்ட் பண்ணாங்க. போய் சாப்பிட்டோம், எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு ஓகே இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். அந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட்டு கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இப்போ நம்ம இருக்கோம். லெஃப்ட் சைடில் பேடி ஆஞ்சநேயர், ரைட்டு சைடில் பெதஜியர் மட், எதிர்த்தாப்பில் கோயில் கோபுரம் தெரியுது. இந்த பெதஜியர் மட்டுக்கு பேக் சைடில் இருக்கிற காம்ப்ளெக்ஸில் அந்த ஹோட்டல் இருக்குது. ஒரு வழியாக நம்ம அப்படி போகலாம். அந்த காம்ப்ளெக்ஸுக்கு 2 வழி இருக்கும். 2 சைடில் போனால் கூட அந்த ஹோட்டலுக்கு போகலாம். அடுத்தது நீங்கள் ராமகிச்சா கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து கூட இப்போ போகிற வழியாக ஈஸிலி ரீச்சபிள் இந்த பிளேஸ். ராமகிச்சா கெஸ்ட் ஹவுஸ் பிளாக் 1ல் ஜஸ்ட் ஆப்போசிட்டில் படி இருக்கும். அந்த படி ஏறி இந்த வழியாக போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ பேடி ஆஞ்சநேயர்லேருந்து நீங்கள் இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு வரத்துக்கு கடையை ஒட்டி வந்தீங்கன்னா கூட வரலாம். அந்த வர்ற வழியில் கூட ஒரு தோசை ஷாப்பை பற்றி ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருக்கும் அங்கே தோசை. அந்த காம்ப்ளெக்ஸில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற அருணா ஃபுட் கார்னர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்குது, எதிர்த்தாப்பில். ஸோ ஆப்போசிட்டில் பேடி ஆஞ்சநேயர் கோயில், அந்த காம்ப்ளெக்ஸில் தான் நம்ம இருக்கோம். இந்த சைடு இருக்கோம். இப்போ நம்ம எதிர்த்தாப்பில் இருக்கிற ஹோட்டலில் தான் இப்போ ரீசெண்டாக 2 days ஸ்டே பண்ணப்போ ஆல்மோஸ்ட்டு நைட்டு காலையில் மத்தியானம்னு சாப்பிட்டோம். ஃபுட்டு நல்லா இருந்தது. விலை பார்த்திங்கன்னா 4 இட்லி நல்லா இருந்தது. இட்லி 50 ரூபா. அது மாதிரி பூரியும் அப்படி தான். வடக்கறியும் எடுத்துக்கலாம், இட்லிக்கும் சரி வடக்கறியும் எடுத்துக்கலாம். இல்லை சாம்பார் சட்னி கேட்டாலும் கொடுக்குறாங்க. பூரிக்கும் அப்படி தான். உருளைக்கிழங்கு மசாலாவும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வடக்கறியும் கொடுக்குறாங்க. 3 வடை 50 ரூபா. சூப்பராக இருக்குது. நிறைய இடங்களில் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்ஃபர்மேஷன். நாம் இருக்கிற இடத்துக்கிட்டேயே பெஸ்ட்டு ஃபுட்டு எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கோயில் கோபுரத்துக்கிட்ட இருக்கிற இன்னொரு ஷாப் நீங்கள் ராம்பக்கிச்சால ஸ்டே பண்ணால் கூட வந்து வாங்கிக்கிறதுக்கு கிட்ட இருக்கும். எல்லாமே டேஸ்ட் நல்லா இருக்குது. முதல் நாள் நைட் நாங்கள் பரோட்டா வாங்கினோம், அதுவும் நல்லா இருந்தது. கிச்சடி வாங்கினோம், அதுவும் நல்லா இருந்தது. மறுநாள் காலையில் பொங்கல் இந்த கார சட்னியோடு சூப்பராகவே இருந்தது. பூரி சாப்பிட்டோம். வடகரி நல்லா இருந்தது. ஆக்சுவலாக வடகரி வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட ஒரு கடை இருக்குது. அந்த வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் பிளாக் 1 கிட்ட ஃபஸ்ட்டு ஷாப். அங்கே இன்னுமுமே சூப்பராக இருக்கும். இங்கேயும் நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். கோயில்கிட்டேயே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ ஆப்போசிட்டில் பார்க்குறீங்களா, அங்கே ஒரு தோசை ஷாப் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். எதிர்த்தாப்பில் 20 ரூபா தான் தோசை. அந்த அக்கா கூட சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக சுட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கேயும் நல்லா இருக்கும். இங்கே கூட நிறைய டிடிடி எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், சேவா பார்க்க வரவங்களாக இருக்கட்டும் சாப்பிட்ருக்காங்க. நான் பார்த்துருக்கேன், பட் சாப்பிட்டதில்ல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லாவும் இருந்தது. சைடு எஃபெக்ட்டும் எதுவும் இல்லாமையும் இருந்தது. விலையும் எல்லாம் எடுத்தாலே பார்த்திங்கன்னா 50 ரூபா தான். காலையில் டிஃபன் இருக்குது, நைட்டு டிஃபன் இருக்குது, மத்தியானம் மீல்ஸ் 80 ரூபா. பார்சலாக வாங்கினோம் அப்படின்னா 100 ரூபா. அந்த பார்சலே பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிட்லாம் போல் இருக்குது. பார்சல் ஃபுட்டும் நல்லா தான் இருந்தது. வெரைட்டி ரைஸும் லஞ்சுக்கு கொடுக்குறாங்க, அதுவும் இருக்குது. நீங்கள் தோசை சாப்பிட்ணும் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஷாப் சொன்னால அங்கே சூப்பராகவே இருக்கும். அப்படியே கண்ணு முன்னாடி சுட்டு கொடுப்பாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். சில டைம் அந்த ஷாப் க்ளோஸ்டாகவும் இருக்கும். அப்படி இருக்கும்போது கோயில்கிட்ட சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு இந்த கடையும் நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஃபுட்டு இங்கே சாப்பிட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சாப்பிட்டது 3 வேளையிலுமே எனக்கு எல்லா ஃபுட்டுமே பிடிச்சிருந்தது, ஓகேவாக இருந்தது.
நின்றுட்டு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்தால் நம்ம பார்சல் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது ஹோட்டல் திருமலாவில் நீங்கள் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நான் போகிறப்போ ட்ரை பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுறேன். பக்தர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் திருமலா திருப்பதி பற்றி எவ்ரிடே ஷேர் பண்ணிகிட்டே வரேன் டிடிடி அப்டேட்ஸோட. அண்ட் மற்ற கோயில்களில் கூட போகிறப்போ அங்கே ஃபுட்டு எப்படி இருக்குங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கோயில்கிட்டே சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டாக எங்கே நல்லா இருக்குங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும். உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.